சாமி வந்தாரு எனக்கு காசு விடாம கொடுத்தா தலைவலி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப சாமி தான் பெரும்பகுதி நம்பி தலைவலிக்க வேண்டியது என்னங்களே தவிர சாமி வந்தாரு என் கடைக்கு வந்தாரு ஆசீர்வாதம் கொடுத்தா வியாபாரம் நல்லா ஆச்சுங்க. அவங்க எதுமையில அந்த சாமி எண்ணாங்க எது மேல இருக்கிறாங்கன்னு இதுலதான் எண்ணம். பார்த்தா என்னுடைய உருவம் வருது, உணர்வின் எண்ணம் அங்க இருக்குது, கலந்து கொண்ட எண்ணங்கள் எதுவும் அந்த அழகுக்கு அது ரூபமாக தெரியுது. கணாக்கள் கண்ட மாதிரிதான். இதே மாதிரி ஒரு மனிதன் மேல் பற்று அதிகமாக்கிறோம், அந்த மனிதன் இறந்து விடுகின்றான். அந்த உணர்வின் தன்மை குவித்த பின் அந்த உணர்வின் ஆசை உணர்வு இங்க கனாவில் வருது. அந்த உணர்வு இங்க வந்து விட்டால் அவன் பட்ட கஷ்டமெல்லாம் இங்க வரும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகும். இதெல்லாம் சில காட்சிகள் கொடுப்பதும் சில பேர் சொல்லுவாங்க. அவர் வந்தார் காட்சி முந்தையெல்லாம் காட்சிகள் நிறைய கொடுப்போம். அதெல்லாம் நாம குறைச்ச வேண்டிய நோக்கங்கள் என்ன, அவர்களை நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம மேலதான் அந்த நம்பிக்கை வருது. ஆனா நாம அதை பெற வேண்டும் சொல்ல அந்த நம்பிக்கை எடுக்க மாட்டேங்கிறது நம்மளுக்கு ஒருத்தம். தன்னம்பிக்கை நாம அந்த மகிழ்ச்சியோட அருள் சக்தி பெற முடியும், நம் பார்வையால் பிறருடைய தீமைகளை பார்க்க முடியும். இந்த எண்ணம் வளரணும். நான் சாமியை பார்த்தா எனக்கு காட்சி கொடுத்தாரு, என் கஷ்டம் போச்சு. அடுத்தாப்படி என்ன செய்வாரு, கஷ்டத்தை அதிகமா எடுப்பாரு, அந்த காட்சி வந்துச்சு, பேயா வந்தது. இந்த உணர்வு என்ன செய்யும், சாமியை நாளைக்கு பார்க்க முடியாது. அந்த கஷ்டம் வச்சு அன்னைக்கு சாமி கொடுத்தாரு, இன்னைக்கு பாருங்க எனக்கு கஷ்டமா இருக்குது. இதை என்ன சொல்ல மாட்டாரு, வந்ததை சொல்ல மாட்டாரு. வராத போகும்போது என்னமா அன்னைக்கு கொடுத்தாரு, இன்னைக்கு கஷ்டத்துல இருந்து இதாகி போச்சு, என்னாலுமே இதாகி போச்சு. ஏன்னா இந்த உணர்வு தான் அங்க வேலை செய்யும்.